பிரித்தானிய பிரதமர் ஹெய்ர் ஸ்டார்மர் மத்திய கிழக்கில் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் அரசின் அவசரகால கோப்ரா குழுவை கூட்டியுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்கள் உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகின்றது என்று குற்றம் சாட்டி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகளை குறிவைத்து ஏவுகணைகள் ஏவி தாக்குதல்கள் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது பிரித்தானியா தாக்குதலை முன்னெடுக்கவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி பிரித்தானியா அரசு பேச்சாளர் ஒருவர் பிராந்திய அளவில் மேலும் தீவிரமடையும் மோதலை பிரிட்டன் விரும்பவில்லை என்றும் ஈரானின் அணு முயற்சிகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வை ஆதரிப்பதாகவும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தாக்குதல்களுக்கு பின்னர் பிரித்தானியாவில் வெளியுறவு அலுவலகம் இஸ்ரேலுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு எச்சரித்துள்ளது. இதேவேளை பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் உள்ள பிரித்தானிய தூதரகங்கள் அங்குள்ள தங்கள் குடிமக்கள் தங்கியிருக்கும் இடங்களிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இப்போது எங்கள் உடனடி முன்னுரிமை பிராந்தியத்தில் உள்ள பிரிட்டிஷ் குடிமக்களின் பாதுகாப்பாகும். அவர்களுக்கு தூதரக உதவி வழங்கப்படும் என அரசு பேச்சாளர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார்.